49 வயசில் அந்த ஒரு மோட்ரு கணத்தில் புது சர்வீஸ் தந்தாங்க. பொருளாதாரம் கிடையாது. நான் அந்த ஸ்க்ரூவை டைட் வைக்கும்போது தண்ணி அடியாமல் 2 வரல நின்றுருக்கேன். நின்றுட்டு அதில் இருந்தே எனக்கு ஒரு என்னடா ஆச்சரியமாக இருக்கு, 2 வரல நான் சாதனை படைச்சிருக்கேனேன்னு சொல்லி என் மனம் கேட்கல. எனக்கு ஒரு எண்ணம் வந்து 10 அடி பழகி 20 அடி பழகி ஒரு 50 அடி பழகி 100 அடி பழகி கலப்பரி தூத்துக்குடி காவிரியோடைய வச்சது. காவிரியோடையிலேருந்து தீப்பொறி யாரும் பாக்கியராஜன் கூட்டி போய் கலெக்டர்கிட்ட அவங்க கூட்டி போய் 48 3 மாடியும் ஏறி சாதனை படித்து கலெக்டர் அவார்டு தந்தாங்க. தேஜமலையில் நடந்து விட்டேன். அதுவும் பார்த்தா திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் ரவுண்டாக நடந்து விட்டேன். மறுபடி எல்ஐசி மாடி நடந்து விட்டேன். நானும் வயசும் 72 வயசாகுது. எனக்கு இருக்க இளமாக தான் திருமணமாக இருக்குது. தவிர வயசு 72 வயசுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இளம் வயசு எனங்க தென்படுது. எல்லாம் நம்ம செயலில் மேலே இருக்க பகவான் செயல். இளைஞர்கள் அவ்வளோ இருக்கும். ட்ரில் பழகுங்க, அந்த ட்ரில் செய்யுங்க, படுத்திருந்து எக்ஸசைஸ் செய்யுங்க, நடங்க, ஓடுங்க. பெருமரில் சுண்டூரில் வச்சு அந்த பெருமரில் வச்சு காய்க்கு கொடுத்து பொக்ஷனை நடங்க, படிங்க. படிப்பு பெருசு இல்லை, யோகா பெருசு. யோகாவை கொடுக்கறது நம்ம ஜீவத்துக்கு கடமையாக, வீரமாக, வெற்றியாக புகழோடு கிடைக்கும். உடம்புக்கு ரத்த அழுத்தம் சுத்தப்படுத்தும். சீக்கு எனக்கு கிடையாது. எனக்கு சீக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லோரும் யோகா செய்யுங்க, பலன் கிடைக்கும். நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும், வயிறுக்கு சுத்தப்படுத்தும், நீர் பெரியும். எல்லாமே நம்ம யோகாவில் தான் இருக்குது. யோகம் செய்தானா எனக்கு பல்லு ஒரு சைடு உருந்தாலும் முன்னால் கண்ணுன்னு பேசுவேன். கூடங்குளத்தில் அப்துல் ஐயா வாழ்த்து தந்தாங்க, கலெக்டர் வாழ்த்து தந்தாங்க, ஆயத்தம் செவஞ்சாத்தியம் வாழ்த்து வந்து கப்பு தந்தாங்க. வெற்றியாக மக்களுக்கெல்லாம் இளம் குழந்தைகளெல்லாம் சிறு வயசுலேருந்தே ஆரோக்கியமாக யோகா செய்யுங்க. யோகா செய்ய செய்ய உங்களுக்கு வயசு குறையும். யோகா செய்யுங்க, உலகளவில் சாதனை பண்ணுங்க.